ஹலோ சிபிஎஸ்சி 9th ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சாப்டர் 3ல இருந்து வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரூஃப் பேஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்னன்னா, ப்ரூவ் தட் ரூட் 5 இஸ் இரேஷனல். இதுதான் நம்ம பார்க்க போற கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தவே நிறைய ஸ்டூடெண்ட் பயப்படுவீங்க, ஏன்னா இதில் ப்ரூஃப் இருக்கு, நமக்கு புரியாது அப்படின்னு. இன்னைக்கு நாம அதை பிரேக் பண்ண போறோம். அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ட்ரிக்மே இருக்கு. அதை யூஸ் பண்ணி ரூட் 5 மட்டும் இல்லை, ரூட் 3, ரூட் 2, ரூட் 7 இது எல்லாமே எப்படி சால்வ் பண்றதுன்னு வீடியோவோட எண்ட்லையும் நம்ம சொல்ல போறோம். வெல்கம் டு பிரைமேக்ஸ் தமிழ். லெட்ஸ் ஸ்டார்ட். ப்ரூவ் தட் ரூட் 5 இஸ் இரேஷனல் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா, மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் படி ப்ரூவ் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன பண்ணோம்னா, நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். அதாவது ரூட் 5 இரேஷனல்னு கொடுத்துருந்தாங்களா, நம்ம ரூட் 5 வந்து ஒரு ரேஷனல் நம்பர்னு எடுத்துக்க போறோம். ஸோ இப்படி எடுக்கிறனால என்னாகும், ரேஷனல் நம்பர்னா பி பை கியூ ஃபார்ம்ல எழுத முடியும். நிறைய பேர் பி கியூ என்னன்னு மென்ஷன் பண்ணாம விட்டுறீங்க. அப்படி விடக்கூடாது. பியும் கியூவும் நம்ம இன்டீஜர் நம்பரா தான் எடுத்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் அந்த இடத்துல. அடுத்தது நமக்கு கியூ வந்து டினாமினேட்டர்ல இருக்கனால கண்டிப்பா ஜீரோவா ஆகக்கூடாது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கண்டிஷன். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், பியும் கியூவும் ஒரு கோப்ரைம் நம்பர். அப்படின்னா என்ன? பிரைம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். கோப்ரைம் நம்பர்னா என்னன்னா, பியும் கியூக்கும் காமன் ஃபேக்டர் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். அந்த நம்பர் என்னன்னா 1 மட்டும்தான். சரிங்களா? பிக்கு கியூக்கும் காமன் ஃபேக்டர் வந்து ஒன்லி 1. இதுதான் நம்ம எழுதின கோப்ரைமோட மீனிங். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம், ரூட் 5 ரேஷனல் எடுத்துக்கிட்டோம். தப்பா? ரூட் 5 பி பை கியூ ஃபார்ம்ல கண்டிப்பா எழுத முடியும் ரேஷனல்னா. அப்புறம் பி கியூ இன்டீஜர் நம்பரு, பி கியூ கோப்ரைம் நம்பர். இதுதான் ஸ்டெப் 1ல நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ண போறோம். ஸோ ரூட் 5 ஈக்குவல் டு பி பை கியூன்னு நம்ம எடுத்திருந்தோம்ல, இதை ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். அப்படி ஸ்கொயர் பண்ணா இந்த சைடு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு ஃபைன் ஆயிரும். இங்க வந்து நமக்கு என்ன ஆகும், பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கியூ ஸ்கொயரை அந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5q ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு வந்துடும். இது வந்து இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பு. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்க போறோம். ஸோ இதோட ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட பி டேர்ம் இருக்குங்களா, அது மல்டிபிள் ஆஃப் 5 இருக்குன்னு சொல்ல போறோம். நம்ம கடைசி எழுதின ஸ்டெப் இதுதான். ஸோ இதுல இருந்து ஒரு சின்ன விஷயம் என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, 5q ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இருக்கா அப்படின்னா, நம்மளால q ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 5ன்னு எழுத முடியும். அதாவது பி ஸ்கொயரை 5ஆல கண்டிப்பா டிவைட் பண்ண முடியும். இதான் அதோட மீனிங். ஸோ இப்போ ஸ்டெப் 3ல நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம், பி இஸ் மல்டிபிள் ஆஃப் 5ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். 5 வந்து ஒரு பிரைம் நம்பர், கரெக்ட் தானே? அது எல்லாருக்கும் தெரியும். 5 வந்து ஒரு பிரைம் நம்பர். இந்த பிரைம் நம்பர் வந்து பி ஸ்கொயரை டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்போம் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல. பி ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 5, இதான் நம்ம சொல்லியிருக்க ஸ்டெப்பு. பி ஸ்கொயர் வந்து 5ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப கண்டிப்பா ஒரு பிரைம் நம்பர் ஸ்கொயர் பண்ற ஒரு டேர்மை டிவைட் பண்ணுச்சுன்னா அது பி டேர்மையும் டிவைட் பண்ணும். ஸோ அப்போ பிங்கிற நம்பரையும் அந்த 5ங்கிற நம்பர் என்ன பண்ணியிருக்கோம், டிவைட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் 5 வந்து பிரைம் நம்பர்னால. ஓகே. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டோம்னா, பி இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 5. ஒரு நம்பரை எப்போ டிவைட் பண்ண முடியும், அது 5ஓட மல்டிபிளா இருந்தால் மட்டும் தானே பண்ண முடியும். ஸோ அப்போ பி இஸ் மல்டிபிள் ஆஃப் 5ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதனால நம்ம பி ஈக்குவல் டு 5k அப்படின்னு நம்மளால எழுத முடியும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு, ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம 9th மார்னிங் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம், ட்ரிக்ஸ் எல்லாமே அதில் சொல்லித்தரோம். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மார்னிங் பேட்ச்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டீட்டெயில் அதை பற்றி எல்லாமே ஷேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட், உங்களால் மார்னிங் பேட்ச் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ரெக்கார்டிங்குமே ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படி யாருக்காவது ரெக்கார்டிங் மட்டும் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெக்கார்டிங்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படுற எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸ்டெப் 4 என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கியூமே மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்க போறோம். ஈக்குவேஷன் 1 5q ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு நமக்கு தெரியும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈக்குவேஷன் 2ல இருந்து பி ஈக்குவல் டு 5kன்னு நமக்கு கிடைச்சிருந்தது, கரெக்டா? இப்போ ஈக்குவேஷன் 1ல இருக்க இடத்துல பின்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ரைட் சைட் பி ஸ்கொயர்னு இருக்கு. அந்த இடத்துல 5kன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம் பிக்கு பதிலா. அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படியே வரும். ஸோ இதுல இருந்து ஹோல் ஸ்கொயரை ரெண்டு டேர்முக்கும் தனித்தனியா பிரிச்சா 5 ஸ்கொயர் வரும்.
கே ஸ்கொயர் வரும். லெஃப்ட் சைடில் இருக்க டேர்ம் அப்படியே இருக்க போகுது. ஸோ நமக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் 5 இருக்கு காமனா. அதனால என்ன பண்ண போறோம், கேன்சல் பண்ண போறோம். அப்படி கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், q ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் கே ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா 5 வந்து ஒரு பிரைம் நம்பர், கரெக்டா? ஸோ இதுல இருந்து q ஸ்கொயர் டிவைடட் பை 5 நம்மளால எழுத முடியும், ஈக்குவல் டு கே ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஸோ இது வந்து என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா நமக்கு q ஸ்கொயர் ஆல்சோ இஸ் டிவிசிபிள் பை 5ன்னு ரெஃபர் பண்ணுது. q ஸ்கொயரை 5 டிவைட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி q-வையும் நமக்கு எதனால டிவைட் பண்ண முடியும், 5 பிரைம் நம்பர்னால 5ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ இதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னன்னா q-வை கண்டிப்பா மல்டிபிள் ஆஃப் 5ஆ நம்ம எழுத முடியும். ஸோ q இஸ் ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல. ஸோ அப்போ q ஈக்குவல் டு நம்ம 5 டைம்ஸ் கேன்னு எழுதுன மாதிரி இங்கே 5 டைம்ஸ் m அந்த மாதிரி எழுத முடியும். ஸோ q-மே மல்டிபிள் ஆஃப் 5ன்னு சொல்ல முடிஞ்சது. இப்போ ஸ்டெப் 5 கான்ட்ரடிக்ஷன் ஸ்டெப் தான் ஸ்டெப் 5. ஸோ இதுல இருந்து என்ன நம்ம சொல்லணும், இவ்வளவு நேரம் ஸ்டெப் 1ல இருந்து 4 வரையும் போட்டு கடைசி என்ன சொல்ல வரோம்னா ஸ்டெப் 4ல p வந்து ஸ்டெப் 3ல p வந்து மல்டிபிள் ஆஃப் 5ன்னு சொல்லணும், ஸ்டெப் 4ல q மல்டிபிள் ஆஃப் 5ன்னு சொல்லணும். இதுல இருந்து ஸ்டெப் 5ல என்ன கன்க்ளூட் பண்றோம், pq ரெண்டுமே மல்டிபிள் ஆஃப் 5ன்னு நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஆனா நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஸ்டார்டிங்ல நம்ம ஸ்டெப் 1ல pq வந்து ரேஷனல் நம்பரா இருந்தா அது ஒரு கோப்ரைமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? கோப்ரைமா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னா அதுக்கு மல்டிபிள் ஆஃப் ஃபேக்டர் வந்து ஒரே ஒரு நம்பர் 1 மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் ஃபேக்டர். பட் இங்க என்ன சொல்லியிருக்கோம், 5 ஒரு ஃபேக்டர்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்த அந்த ஸ்டெப்புக்கு கான்ட்ரடிக்ஷன். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்ல எடுத்த அந்த ஸ்டெப்புக்கு கான்ட்ரடிக்ஷன் டு அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆர் டு அவர் அசம்ஷன். நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்த அசம்ஷனுக்கு இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஸ்டெப். ஓகே, ஸோ இதனால √5 இர்ரேஷனல் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். √5 ரேஷனல் நம்ம எடுத்திருந்தோம்ல, இது வந்து என்னது, இட் இஸ் ஃபால்ஸ்ன்னு எழுதலாம், இட் இஸ் ராங்னு எழுதலாம். பிகாஸ் நம்ம அது அசம்ஷன்ல ஸ்டார்டிங்ல அதான் எடுத்துட்டோம். இதுல இருந்து நம்ம கடைசி என்ன கன்க்ளூட் பண்ண போறோம், √5 வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான் அப்படின்னு கன்க்ளூட் பண்றோம். நாம தான் தப்பா அதை ரேஷனல் எடுத்து சால்வ் பண்ணி லாஜிக்கல் எரர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டோம். ஸோ இதோட நம்மளோட ப்ரூஃப் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணுங்க, இதோட நம்ம வீடியோ முடியல. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் வீடியோட ஸ்டார்டிங்ல, √5 பண்ணீங்கன்னா √2 √3 எல்லாமே பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். எப்படி அது பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 1க்கு வந்துடலாம். இன்கேஸ் ஏதோ ஒரு கொஸ்டின்ல √5ன்னு கொடுத்துருக்கிறது பதிலா √3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ நம்ம ப்ரூஃப்ல எந்த ஒரு சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா எங்கெல்லாம் 5 இருந்ததோ இந்த ப்ரூஃப்ல நீங்க என்ன பண்ணணும், √3ன்னு மாத்திக்கணும். 3ன்னு மாத்தினீங்கன்னாவே போதும். ஸோ இப்போ இந்த இடத்துல 5 இருக்கு, இந்த இடத்துல 5 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், 3ன்னு போடணும். ரூட் இருந்தா ரூட்னு போடணும், நார்மல் 5 இருந்தா நார்மல் 3 போடணும். ஸோ இந்த ஸ்டெப் அப்படி ஃபிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸ்டெப் 1ல √3 ரேஷனல் தப்பா எடுத்துக்கிட்டோம், p/q ஃபார்ம்ல எழுதியாச்சு, pq கோப்ரைம்னு சொல்லியாச்சு. அடுத்து ஸ்டெப் 2 வாங்க, இங்க வந்து நமக்கு 5 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப என்னன்னு மாத்தணும், நம்ம 3ன்னு மாத்திக்கணும். கரெக்டா? இந்த இடத்துல 5 இருக்க இடம் என்னன்னு மாறிடும், 3ன்னு வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப் இங்கேயும் 5 இருந்தது, 3 இது நம்மளோட ரஃப் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, எங்கெல்லாம் 5 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப என்னவா மாத்த போறோம், 3ன்னு மாத்த போறோம். நெக்ஸ்ட் இங்க 5 இருக்கு, டிவிசிபிள், அதாவது டிவிசிபிள் பை 5 சொல்லியிருக்கோம். நம்மளோட சம்க்கு டிவிசிபிள் பை ஜஸ்ட் 3 தான் சொல்ல போறோம். இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிரும், மல்டிபிள் ஆஃப் 5ன்னு கிடைக்காது, இந்த சம்க்கு மல்டிபிள் ஆஃப் 3ன்னு கிடைக்கும், இது 3kன்னு கிடைச்சிடும். ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 2. ஸோ அடுத்தது இங்க எல்லாம் 5 இருந்ததா, ஸோ இங்க வந்து 3kன்னு மாத்தணும், இங்க வந்து 3ன்னு மாத்தணும், இங்க 3ன்னு மாத்தணும், இங்க 3ன்னு மாத்தணும், இங்க 3 ஸ்கொயர்னு மாத்தணும், இங்க 3k ஹோல் ஸ்கொயர் மாத்தணும், இங்க 3k ஸ்கொயர் வந்துடும். பாருங்க, q ஸ்கொயர் ஈக்குவல் டு 3k ஸ்கொயர் வந்ததா. இதுல இருந்து q ஸ்கொயர் வந்து டிவிசிபிள் பை 3 வந்துடும், q வந்து டிவிசிபிள் பை 3 வந்துடும், q வந்து மல்டிபிள் ஆஃப் 3 வந்துடும், q ஈக்குவல் டு 3mன்னு எழுத முடியும். ஸோ அப்போ நம்ம கடைசி என்ன சொல்ல வரோம், ஸ்டெப் 5 கன்க்ளூஷன்ல நம்மளோட pq ரெண்டுமே மல்டிபிள் ஆஃப் 3ன்னு வந்துருச்சு. இதனால கோப்ரைம்ங்கிற கண்டிஷன் வயலேட் ஆகும். அதனால √3 வந்து ரேஷனல்னு நம்ம எடுத்துக்கிட்டது ஃபால்ஸ் ஆயிரும். அதனால √3 கண்டிப்பா ஒரு இரேஷனல் நம்பர். அப்ப ஒரு ப்ரூஃப்ல இருந்தே நம்ம என்ன பண்ணிட்டோம், மல்டிபிள் ஆஃப் ப்ரூஃப் எப்படி எழுதுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன மாதிரி இதுக்கு நம்மளால இந்த ப்ரூஃப் அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். √5க்கு நான் சொல்லி தந்தேன். இதை வச்சு உங்களால √2 எழுத முடியும், √3 எழுத முடியும், √7 எழுத முடியும்,
எந்த பிரைம் நம்பர் கேட்டாலும் எழுத முடியும். ரூட் 11 எழுத முடியும், ரூட் 13 எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த இந்த வீடியோல இருந்து நீங்க லேர்ன் பண்ணி நம்ம இந்த வீடியோல சொல்லி தந்த மாஸ்டர் ட்ரிக் உங்களுக்கு புரிஞ்சுது, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட், கன்வெர்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன்டு அ p/q ஃபார்ம். இந்த டாபிக்ல இருந்து வீடியோ போடலான்னு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்த வீடியோஸ் பற்றி ஃபீட்பேக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ண நமக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனலுமே இருக்கு. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடிஷ்னலாக கொஷின்ஸ், அப்பப்போ யூஸ்ஃபுல்லான கொஷின்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். தேவையானவங்க வாட்ஸ்அப் சேனலுமே லிங்க்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.